இப்போ 7வது வசனம் நம்ம இதை ஆரம்பிச்சோம். 7வது வசனம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். The angel of the Lord encamps around those who fear him and delivers them. இது கர்த்தருடைய தூதன். இந்த கர்த்தருடைய தூதன் யார் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கர்த்தருடைய தூதனானவர் இயேசுவே. அதற்கான சில வசனங்களை நான் சொல்றேன். இப்போ நீங்க ஆதியாகமம் 16வது அதிகாரத்துக்கு போங்க. ஆதியாகமம் ஜெனசிஸ் சாப்டர் 16. இங்க நம்ம பார்க்க போறது இந்த ஆகார். அவ இந்த கர்த்தருடைய தூதனை பார்க்கிறாள். இது ஜெனசிஸ் ஆதியாகமம் 16 சில வசனங்கள். 7வது வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூழுக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு அப்படின்றது நம்ம இருக்கும். ஸ்பிரிங் ஆஃப் வாட்டர், the angel of the Lord found Hagar. 10வது வசனம், the angel of the Lord also said to her, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். இது ஹாகார்ட்ட சொல்றது. அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்ற அர்த்தம். I will surely multiply your offspring so that they cannot be numbered for multitude. இப்போ அடுத்த வசனம் பாருங்க. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். இது இஸ்மவேல். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. இது எல்லாம் 13வது வசனம் பாருங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாம் கர்த்தருடைய தூதன் சொல்றது ஆகார்ட்ட. அப்புறம் 13வது வசனத்துல பாருங்க, அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின, என்ன போட்டிருக்காங்க, தன்னோடு பேசின, மியூட்ல இருந்தாலும் நீங்க சொல்லலாம், பேசின கர்த்தருக்கு, தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். God of seeing. இதான் ஜெனசிஸ் சாப்டர் 16 ஆதியாகமம் 16-13. ஸோ அவர்கிட்ட பேசின, இந்த ஆகார்ட்ட பேசினது முதலாவது நம்ம பார்த்தது கர்த்தருடைய தூதன். ஆனா அதுக்கப்புறம் அவர் சொல்றது கர்த்தரின் இடத்துல பேசினார் அப்படின்றது. அதே மாதிரிதான் நீங்க போய் அப்புறமா இந்த நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 20-22 அப்பயும் அங்க கிதியோன் அவன் சொல்றது, இங்க கர்த்தருடைய தூதன் பேசினப்போ கர்த்தரின் ஆண்டவர்னு சொல்றான். இது எல்லாம் நம்ம பார்க்கறது இங்க 34வது அதிகாரத்துல கர்த்தருடைய தூதன் அப்படின்றது இயேசுவானவர். ஏன்னா இயேசுவானவர் நம்ம கிறிஸ்மஸ் டைம்ல நம்ம செலிப்ரேட் பண்றோம். அவருடைய மனிதனாக அவர் அவதரித்ததை, அவர் பிறந்ததை. ஆனால் அவர் தேவனுடைய குமாரனாக என்றென்றும் அவர் எப்பொழுதும் இருந்தார். அப்போ இந்த ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் இது முன் அவதாரமான இயேசுவே. அப்போ இந்த தாவீது என்ன சொல்றாருன்னா, இங்க 34வது அதிகாரத்துல கர்த்தருடைய தூதன் இயேசுவானவர் அவருக்கு பயந்தவர்களை சூழப்பாளையம் இறங்கி, அந்த சூழப்பாளையம் இறங்கி என்கேம்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது pitched his tent-ன்னு அர்த்தம். கூடாரத்தை போடுகிறார். அவருடைய பிள்ளைகளை சுற்றி ஒரு கூடாரம். எப்படின்னா நம்ம ஒரு டேஞ்சர்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி ஒரு ஆர்மி, ஒரு மிலிட்டரி நம்மளை சுத்தி ப்ரொடெக்ட் பண்ண இருக்குமோ அது மாதிரி இந்த இயேசுவானவர் கர்த்தருடைய தூதன் நம்மை சுற்றி நின்று பாதுகாக்கிறார். அப்படிப்பட்ட கர்த்தர் அவர். அதுதான் அவர் சொல்றார், அவர்களை விடுவிக்கிறார், தப்புவிக்கிறார். இதுதான் நம்ம இட்ஸ் தி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட். கர்த்தரின் பிரசன்னம் இது. இந்த 7வது வசனம். இப்ப அடுத்தது, இப்ப நம்ம அடுத்த வசனங்களுக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப பாருங்க, நம்ம இறந்த காலத்துல சில வார்த்தைகளை இப்போ தாவீது நமக்கு சொல்லி இருக்கிறார். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறோம் 4-6வது வசனங்கள்ல பாருங்க. I sought the Lord and he answered me. செவி கொடுத்து. அடுத்தது, என்னை நீங்களாக்கி விட்டார். இதெல்லாம் past tense சொல்றது, இறந்த காலத்துல. ரைட்? It all happened.
5வது வசனத்துல பாருங்க, பிரகாசம் அடைந்தார்கள், அடைந்து கொண்டிருக்கிறார்கள்ல, அடைவார்கள்ல, பிரகாசம் அடைந்தார்கள். அடுத்தது 6வது வசனத்தை, கர்த்தர் கேட்டு ரட்சித்தார். இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ். ஆனா பாருங்க 7வது வசனத்துல, அவர்களை விடுவிக்கிறார். விடுவித்தார் இல்ல, விடுவிக்க போகிறார் இல்ல, விடுவிக்கிறார். ஏன்னா பிரசன்ட் டென்ஸ். ஏன்னா எவ்ரி சிங்கிள் மொமெண்ட், ஒவ்வொரு நொடி பொழுதிலும் தேவன் கர்த்தர் இரக்கமாய் அவர் பிள்ளைகளை சுற்றி பாளையம் இறங்கி நம்மளை விடுவித்து கொண்டிருக்கிறார். நமக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு. எல்லாம் நல்லா தானே போகுது, நான் நல்லா தானே இருக்கேன்னு நினைக்கிறோம். ஆனா தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதும் நம்மை சுற்றி இருந்து நம்மளை விடுவித்து கொண்டிருக்கிறார். இட்ஸ் பிரசன்ட் டென்ஸ். விடுவித்து கொண்டே இருக்கிறார், விடுவிக்கிறார். இதுதான் நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் த இன்வால்வ்மெண்ட் இன் த கோரஸ். இப்ப நம்ம பார்க்க போறது 8ல இருந்து 10வது வசனங்கள். எப்படி தேவனுடைய பிள்ளைகள் இந்த குழுவில் ஈடுபட வேண்டும். நம்ம எல்லாரும் சுற்றி நின்று கை தட்டுறதுக்கு இல்ல. தாவீது சொல்றானே, ஆமா இது நல்ல சங்கீதம் தான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போறதுக்கு இல்ல. நாமும் சேர வேண்டும், சேர்ந்து பாட வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும். 8ல இருந்து 10. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு. இப்ப நம்ம பார்க்கிறது முதலாவது 8வது வசனம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நம்ம சாப்பிடுறப்ப அதை ருசித்து பார்க்கிறோம் பை எக்ஸ்பீரியன்ஸ். ஒருத்தவங்க பார்த்துட்டு அந்த அந்த சாப்பாடு பொருளை பார்த்து இது நல்ல சாப்பாடுங்க அப்படின்னு சொல்லி நல்ல டேஸ்டா இருக்குங்கன்னு சொல்றது ஒண்ணு, நம்மளே சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றது இன்னொன்று. இங்க தாவீது ருசி பார்த்தான் தேவனை, தேவன் நல்லவர் அப்படின்றத அவனுக்கு தெரியும். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல சொல்றது, நீங்களே ருசித்து பாருங்கள். நான் சொல்றது மட்டும் நீங்க கேட்காதீங்க, அனுபவத்தால் புரிந்து கொள்ளுங்கள். அதான் டேஸ்ட். அடுத்தது சி, அதாவது நம்ம என்ன பகுத்தறிகிறது அவருடைய நல்ல குணம். தேவன் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அது மட்டும் இல்லாம அடுத்தது அவர் சொல்றது, blessed is the man who takes refuge in him. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு நம்ம பாடல் பாடணும். முதலாவது பாடல், வானமும் பூமியும் மழை பழ தாக்கும் வாழ்த்துமே ஆண்டவர் நல்லவர். அவர் நல்லவர். அதான் நம்ம பாடுறோம். தேவன் நல்லவர், தந்தையுமானவர் நல்லவர், வல்லவர் அப்படின்னு சொல்லி நம்ம பாடுறோம். இங்க தாவீது நம்மிடத்து சொல்றது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 100 5வது வசனம் அது சொல்றது, Psalm 100 verse 5, for the Lord is good, his steadfast love endures forever. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. For the Lord is good, his steadfast love endures forever and his faithfulness to all generations. கர்த்தர் நல்லவர். நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலுமே அவருடைய குணம் மாறாது. அவர் எப்பொழுதுமே நல்லவர். கர்த்தர் கெட்டவராக மாற மாட்டார். கர்த்தர் நல்லவர். நமக்கு கஷ்டம் வந்தாலும், எஸ்பெஷலி கஷ்டம் வர்றப்போ, நாம் தேவனை தொடர்ந்து விசுவாசித்து அவரையே நாம் நம்பி இருக்க வேண்டும். அவர் நல்லவர், அவர் நல்ல காரியங்களை தான் செய்வார் என்பதை நாம் எப்பொழுதும் நமக்கே நம்ம ரிமைண்ட் பண்ணணும், உணர்த்திக்கணும். அதே மாதிரி சங்கீதம் 145 9வது வசனம், இது கர்த்தரின் படைப்பில் நற்குணம். அங்க போய் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா, கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேல் உள்ளது. For the Lord is good. கர்த்தர் நல்லவர். இந்த மாதிரி இது கிரியேஷன்ல, படைப்பில் நல்லவர். அது மட்டும் இல்லாம நல்லா கவனிங்க, படைப்பில் மட்டும் இல்ல, அது எல்லார் மேலேயும் நல்லவர். அவர் எப்போதும் நல்ல காரியங்களே எல்லா மக்களுக்கும் செய்கிறார். அது மட்டும் இல்லாம மிக நல்ல காரியம் அவர் தன்னுடைய விசுவாசிகள் இடத்துல செய்கிறார். அது எங்க இருக்குன்னா 1 பேதுருக்கு போங்க. 1 பேதுரு
இந்த ஒரு சொற்றொடர், இந்த phrase, ஓ டேஸ்ட் அண்ட் see that the Lord is good, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்ன்றத 1 பேதுரு 2வது அதிகாரத்துக்கு போங்க. அங்க பாருங்க எப்படி நம்முடைய ரட்சிப்பில் தேவன் நல்லவர் என்பதை காண்பிக்கிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 2 3வது வசனம். நான் 1ல இருந்து 3 வாசிக்கிறேன். இது 1 பேதுரு 2 1வது வசனம். இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால், அதான் டேஸ்ட் அண்ட் see that the Lord is good, தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால், சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம் கூறுதலையும் ஒழித்துவிட்டு, அதாவது மேலிஸ்னா வந்து கெட்ட காரியம் ஒருத்தங்களுக்கு நடக்கணும்னு மனசுல நினைக்கிறோம்ல, அதெல்லாம் விட்டு விடணும்னு சொல்றாரு அவரு. அதான் மேலிஸ். டிசீட், ஏமாத்துறது, ஹிப்பாக்ரசி, envy, ஆல் ஸ்லாண்டர், ஒருத்தவங்களுக்கு பின்னாடி போய் அவங்கள பத்தி தப்பா சொல்றது ஸ்லாண்டர். கேரக்டர் அசாசினேஷன், தப்பா அவங்கள பத்தி ரொம்ப கேவலமா பேசுறது அவங்களுக்கு தெரியாத இடத்துல, அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். Like newborn infants, long for the pure spiritual milk, that by it you may grow up into salvation, if indeed you have tasted that the Lord is good. நீங்க தேவனை ருசி பார்த்து தேவன் நல்லவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிந்ததானால், அவர் சொல்றது, பேதுரு சொல்றது, அப்போ ஒரு சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை எப்படி அந்த பாலுக்காக ஏங்குமோ, அது மாதிரி ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய வார்த்தைக்காக ஏங்கி தவிக்க வேண்டும். நம்ம நிறைய நேரம் அதை யோசிக்கிறது இல்லை. கிறிஸ்தவர்கள்னு சொல்றோம், பல வருஷங்கள் கிறிஸ்தவா இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா நாம் தேவனை நாம் வந்து தயவுள்ளவர் என்பதை ருசித்து பார்த்தது இருந்தால், இந்த திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்ச இருக்க மாட்டேங்கிறோம். பைபிள் வாசிக்கிறதே நமக்கு வந்து அரிதா இருக்கிறது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பைபிள் வாசிக்காம நம்ம என்ன பண்றோம்னா ஜெபத்துக்கு போயிடுறோம். பேருக்குன்னு சொல்லி ஒரு 4 வார்த்தை வாசிப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஜெபம் 10 நிமிஷத்துக்கு இருக்கும். இங்க பேதுரு சொல்றது, இந்த ஸ்பிரிச்சுவல் மில்க், ஞானப்பால், திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது தேவனுடைய வார்த்தையில ஜாஸ்தியா இருக்கணும். நம்ம ஜெபம், நம்ம கேட்கறது, அவரை நம்ம ஸ்தோத்தரிக்கிறது என்பது நம்ம பண்ணணும். ஆனா அதே சமயம் நம்ம இந்த திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் ஒரு குழந்தை, பிறந்த குழந்தையை போல வாஞ்சியா இருக்க வேண்டும். சோ அதுதான் நம்ம பார்க்கிறோம். அங்க கர்த்தர் வானமும் பூமியும் மலை பள்ளத்தாக்கும் வாழ்த்துமே ஆண்டவர் நல்லவர். நம்ம பார்க்கிறது வானமும் பூமியும் கர்த்தரின் நன்மையால் நிறைந்திருக்கிறது. இப்ப நம்ம 8வது வசனத்துல 34வது அதிகாரம் சங்கீதம் 8வது வசனத்துல இருக்கிறபடி, நாகும் 1:7 பாத்தீங்கன்னா அங்க போட்டு கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். The Lord is good, a stronghold in the day of trouble. He knows those who take refuge in him. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி தாவீது இங்க எழுதுறப்போ, அதுக்கு அடுத்த லைன்ல அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Takes refuge in him. அது இந்த வசனம் எதை பற்றினா கர்த்தரின் பாதுகாப்பு. It's about the protection of the Lord. கர்த்தர் நல்லவர். அது எப்படி தாவீதுக்கு தெரியும்னா, கர்த்தர் அவனை பாதுகாத்தார். இந்த ஆக்கீஸ்ல இருந்து பாதுகாத்தார், இந்த சவுல்ட்ட இருந்து பாதுகாத்தார், பயங்கரமான காரியங்கள் இருந்து பாதுகாத்தார். அதே போல கர்த்தர் நல்லவர், நமது வாழ்க்கையிலும் அவர் நம்மை பாதுகாப்பார். அதான் நம்ம இங்க பார்க்கிறோம். அடுத்தது 9வது வசனம் 34:9, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. இங்கே நம்ம பார்க்கிறது, இட் இஸ் அபவுட் த ரெவரன்ஸ் ஃபார் த லார்ட். கர்த்தருக்கு பயப்படுறது.
அது மட்டும் இல்லாம இட்ஸ் த adequacy, கர்த்தரின் நிறைவு, திருப்தி. Fear the Lord, you his saints. Those who fear him have no lack. இப்ப 7வது வசனம் பாருங்களேன், அங்க என்ன சொன்னார்னு. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொன்னார். The angel of the Lord encamps all around those who fear. It is about the fear of God. கர்த்தருக்கு பயப்படுறது, மனுஷருக்கு இல்ல, கர்த்தருக்கு பயப்படுறது. 11வது வசனத்துல பாருங்க, அவர் நமக்கு சொல்லி கொடுப்பது. நான் சொன்ன மாதிரி முதல் 10 வசனங்கள் வந்து சாட்சி, அதாவது டெஸ்டிமனி. அடுத்து டுட்டோரியல் 11லேருந்து 22. அந்த முதலாவது வெரி ஃபர்ஸ்ட் வேர்ஸ் டுட்டோரியல்ல கற்றுக் கொடுக்கிறது. அவர் சொல்றது, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள். எதுக்கு செவி கொடுக்கணும்? எப்படி இந்த உலகத்தில் நல்லா ஸ்மார்ட்டாக வாழ்றதா? இல்லை நான் வந்து உங்களுக்கு கணக்கோ இல்லை ஒரு சயின்ஸோ கற்றுக் கொடுக்குறதோ இல்லை. அவர் சொல்றது, கர்த்தருக்கு பயப்படுதல் உங்களுக்கு போதிப்பேன். கர்த்தருடைய பயம். அங்க 7வது வசனம் 11வது வசனத்துல கர்த்தருடைய பயத்தை பத்தி திரும்பி திரும்பி சொல்றார். ஆனா இந்த வசனத்துல நல்லா கவனிங்க, 9வது வசனத்துல 2 தடவை அந்த பயத்தை, அந்த பயம்ன்ற வார்த்தையே இருக்குது. 9 கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்துருங்கள், அது முதலாவது தடவை. அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? தேவ பயம் உங்களுக்கு இருக்கா? தேவ பயம்னு நம்ம சொல்றப்போ பயந்து போய் நடுங்கி இருக்கிறது இல்லை. தேவன் இடத்துல பயபக்தியோடு இருக்கீங்களா? அவருக்கு மரியாதை செலுத்துறீங்களா? Do you honor God? That is what fear of God means. Reverence. கர்த்தர் இடத்துல போய் கர்த்தரை நாம் மேன்மை பாராட்டுறோமா, மகிமைப்படுத்துகிறோமா? That is what the fear of God is. நம்ம Proverbs, நீதிமொழிகள் 1, 7, 9, 10 பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு இருக்கு. ஞானத்துல ஒரு பாட்டு கிடையாது, அதுதான் ஆரம்பிக்கிறதே. அதுதான் ஆத்தும ரீதியில் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற மெய்யான ஞானம். ஞானம் நம்ம சொல்றது உலக பிரகாரமா நமக்கு ஞானம் இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு பயப்படாமல் தேவனுக்கு முன்பாக மெய்யான ஞானம் ஒருத்தருக்கும் கிடைக்காது. The fear of the Lord is the beginning of knowledge. The fear of the Lord is the beginning of wisdom. சங்கீதம் 111 10வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, அதன்படி வாழுபவர்களுக்கு நற்புத்தி உண்டுன்னு இருக்கு. Those who practice it have a good understanding. சங்கீதம் 111 10வது வசனம். அதை நம்ம கான்ஸ்டன்ட்லி பிராக்டிஸ் பண்ணணும், தேவனிடத்துல வச்சிருக்கணும். ஒரு நேரத்துல இருந்துட்டு ஒரு நேரம் இல்லாமல் இருக்கல. ஆனா தேவனுக்குன்னு பயப்படுறது, கர்த்தரின் பயம் எப்பொழுதும் நம்ம வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இது Proverbs, நீதிமொழிகள் 23:17. Let not your heart envy sinners, but continue in the fear of the Lord all the day. தமிழ்ல, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நிறைய நேரத்தில் நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம் இல்லையா? அங்கே பாருங்க, அந்த ஒரு அவிசுவாசி பாருங்க எவ்வளோ வச்சிருக்காரு, எவ்வளோ நல்லா வாழ்றாரு, அவருக்கு கடவுள் பயமே இல்லை, ஆனாலும் இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லி பொறாமைப்படுறோம். இங்க இந்த நீதிமொழிகள் 23:17 உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. எவ்ரி சிங்கிள் டே, ஆல் த டைம், ஃபியர் ஆஃப் த லார்ட். அதே மாதிரி நீதிமொழிகள் 28:14 Blessed is the one who fears the Lord always, but whoever hardens his heart will fall into calamity. எப்பொழுதும் பயந்து இருக்கிறவன் பாக்கியவான். நான் சந்தோஷமா இருக்கணுங்க எப்பொழுதும். கர்த்தருக்கு பயப்படுங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். சோ இப்போ இங்கே தாவீது சொல்றது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, விசுவாசிகள் எல்லாரும் பரிசுத்தவான்கள். ஏன்னா தேவன் இந்த வார்த்தை பரிசுத்தவான்னு சொல்றது நம்ம பாவிகள் தான். ஆனால் தேவன் நம்மளை பரிசுத்தவான்களாக கிறிஸ்துவின் மூலம் நம்மை அவர் காண்கிறார். அப்போ நம்ம we have been set apart as holy, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்.
அப்படிப்பட்ட மனுஷர்கள், நான் கிறிஸ்தவங்க, நான் வந்து தேவனுக்குள் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்னு சொல்ற ஒவ்வொருத்தரையும் அவர் அழைக்கிறார். எதுக்கு அழைக்கிறார்? கர்த்தருக்கு பயந்துருங்க, கர்த்தருக்கு பயந்துருங்க. அப்படி இருக்கிறவர்களுக்கு இந்த உலகத்தில் நம்ம சாப்பிடுறது மட்டும் இல்ல, பிசிக்கல் ஃபுட் மட்டும் இல்ல, ஸ்பிரிச்சுவல் ஃபுட், ஆத்ம ரீதியில் த பிரெட் ஆஃப் ஹெவன், இந்த மோட்சத்திலிருந்து வந்திருக்கிற இந்த ஒரு அப்பம் இயேசு கிறிஸ்து, அவர் மூலமாகவும் நமக்கு எந்த குறைவும் இல்லை. ரெண்டாவது லைன் அதுல, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. there is no lack. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தேவனுக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு குறைவு ஒன்றும் இல்லை. அவருக்கு கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. 10வது வசனம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள் பட்டினியா இருக்கலாம், அதுங்களுக்கு சாப்பாடு வேணும். அந்த இறைச்சியை கர்த்தர் தான் கொடுக்கிறார்ன்றத வந்து சங்கீதம் 104:21 பார்க்கிறோம். யங் லயன்ஸ் சீக்கிங் ஃபுட் ஃப்ரம் காட், பால சிங்கங்கள் இறைக்காக கெர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். தேவனால் தான் அதுங்களுக்கும் கிடைக்குது. இன்னைக்கு கூட மத்தேயு 7வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், 6வது அதிகாரத்துல, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை எல்லாம் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். ஆனால் நம்ம என்ன பண்றோம்? கவலைப்படுறோம். இன்னைக்கு நாளைக்கு கிடைக்குமா, நாளைக்கு இது இருக்குமா, அது இருக்குமான்னு. அதுக்கு தான் திரும்பி நமக்கு அப்படி கவலைப்படுகிற ஒவ்வொருத்தருக்கும் நமக்குன்னு கொடுத்திருக்கிற அந்த டேர்ம் வந்து என்னன்னா, இயேசு அற்ப விசுவாசி, ஓ யூ ஆஃப் லிட்டில் ஃபெய்த். அற்ப விசுவாசி, நம்ம விசுவாசிகள். ஆனா அற்ப விசுவாசிகள், இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த சங்கீதத்துல நம்ம வந்து இந்த மெமரி வேர்ஸ்ல பார்த்தோம், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்னு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்னு. அந்த தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி தேடுறோம்னா, இங்க சங்கீதக்காரன் சொல்றது போல, இந்த தாவீது சொல்ற மாதிரி கர்த்தரை தேடுகிறோம், கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுறோமா? கர்த்தருக்கு பயந்து இருக்கிறோமா? அப்படிப்பட்ட இதான் ப்ரொவிஷன் ஆஃப் த லார்ட், கர்த்தரின் அருளுதல், வழங்குதல். சங்கீதம் 84க்கு போங்க. சங்கீதம் 84, சங்கீதம் 84 2 வசனங்கள். 11வது வசனம், 10, 11. சங்கீதம் 84. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். 11வது வசனம் பாருங்க, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவை உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நோ குட் திங் டஸ் he withhold from those who walk uprightly. எதெல்லாம் நன்மையோ நமக்கு அதை கர்த்தர் கொடுப்பார். எதெல்லாம் நன்மை இல்லையோ அது நமக்கு கிடைக்க வேணாம். ஏன்னா அது கிடைச்சி என்ன பிரயோஜனம்? கர்த்தர் இல்லையே, இல்ல கர்த்தர் ஆசீர்வதிக்கவில்லையே, அதனால நமக்கு என்ன, ஒரு துன்பம் தான் வரும். No good thing does he withhold from those who walk uprightly. கர்த்தர் கொடுப்பது, நம்ம கிட்ட ஒரு காரியம் வருதுன்னா அது தேவனால் கொடுக்கப்பட்டது, அது நமக்கு நன்மையா இருக்கிறது. மத்தேயு 7:11, your father who is in heaven give good things to those who ask him. அவர் கொடுப்பார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். இதுதான் நம்ம வந்து இந்த வசனங்கள்ல பார்க்கிறோம். இட் இஸ் த இன்வால்வ்மெண்ட். தாவீது அவன் தேவனை, கர்த்தரை ருசி பார்த்தான், அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தான்.
அவரிடத்துல நம்பிக்கையாய் இருந்தான், அவருக்கு பயந்திருந்தான், அவரை தேடினான். இப்ப அவன் சொல்றது, விசுவாசிகளே, பரிசுத்தவான்களே, நீங்களும் அதையே அனுபவியுங்கள், அதை தெரிந்து கொள்ளுங்கள். இதுதான் இன்வால்மெண்ட் இந்த கோரஸ். ஃபர்ஸ்ட் 3 வசனங்கள் வந்து இன்விடேஷன், கூப்பிட்டார் நம்மகிட்ட, என்னோட சேர்ந்து ஒருமித்து நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோம், உயர்த்துவோமாகன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ரீசன்ஸ் சொன்னாரு, எதனால அப்படின்றது காரணத்தை சொன்னார். தேவன் சூழ பாளையம் இறங்கி நம்மை தப்புவித்தார், நான் கூப்பிட்டேன், அவர் கேட்டார், பதில் அளித்தார். இதெல்லாம் ரீசன்ஸா சொன்னாரு, காரணங்கள். இதனால என்னோட ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு, சோத்திருப்பேன்னு. அதான் இன்விடேஷன், அந்த ரீசன்ஸ். அதுக்கப்புறம் நீங்க இப்ப கேட்டுட்டீங்க, நீங்க சும்மா இல்லாம நீங்களும் என்னோட சேருங்க, இன்வால்மெண்ட். சேர்ந்து நாம் எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம். ஏன்? தேவன் கர்த்தர் பரிசுத்தவான்களுக்கு எப்பொழுதும் நன்மையை செய்கிறார், குறைவுபடாது, அவர் நல்லவர், நீங்களே பார்த்து அனுபவிங்கள்னு சொல்றார். இதுதான் இந்த 10 வசனங்கள். இட் இஸ் ஆல் அபவுட் ஹிஸ் ஓன் டெஸ்டிமனி, சாட்சி. அது போல நாம் அனுபவித்து இருக்கிறோம். இஃப் யூ ஹாவ் டேஸ்டட் தட் த லார்ட் இஸ் குட்னு சொல்லி 1 பேதுரு 2வது அதிகாரத்துல பார்த்தோம். தயவு உள்ளவர் என்பதை ருசித்து பார்த்தது உண்டானால், அப்ப என்ன பண்ணும்? இந்த குழந்தைகள் போல நாமும் திருவசனத்திலே வளர வேண்டும். ஞானப்பாலாகிய திருவசனம். அப்போ இன்னும் அதிகமாக நாம் இந்த கர்த்தரை நாம் ருசி பார்ப்போம். ருசி பார்த்து அவரிடத்துல நம்பிக்கை வைப்போம். நம்பிக்கை வைப்பதனால் நமக்கு எப்பொழுதும் நன்மையை தருவார் என்ற அந்த விசுவாசம் வர்றதுனால கவலைப்படாம இருப்போம். தேவனை ஸ்தோத்தரி. சோ இந்த வசனங்கள் 10 வசனங்கள்ல பாருங்க, எத்தனை தடவை அவர் கர்த்தர் என்ன பண்ணினார்னு சொன்னாலும், கர்த்தர் என்ற வார்த்தையை எத்தனை தடவை யோசித்து சொல்றார் பாருங்க. 1வது வசனம் நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திருப்பேன். கர்த்தருக்குள் 2வது வசனம், கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும். 3வது வசனம், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். 4வது வசனம், கர்த்தரை தேடினேன். 6வது வசனம், கர்த்தர் கேட்டு. 7வது வசனம், கர்த்தருடைய தூதன் பாளையம் இறங்கினார். 8வது வசனம், கர்த்தர் நல்லவர். 9வது வசனம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே. 10வது வசனம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்படிப்பட்ட கர்த்தரை தான் நாம் வழிபடுகிறோம், விசுவாசிக்கிறோம், கர்த்தரையே நோக்கி பார்க்கிறோம். எந்த ஒரு காரியம் நமக்கு வேணும்னாலும் கர்த்தரிடத்துல தான் போகணும், கர்த்தரையே நோக்கி பார்க்கணும். வேணுமோ வேணாமோ எப்பொழுதுமே கர்த்தரையே நாம் அண்டி இருக்கணும், கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். அப்போ அவருடைய பிரகாசம் நம்ம மேல பட்டு நாமும் பிரகாசம் அடைவோம், மகிழ்ச்சியோடு இருப்போம். சிச்சுவேஷன், சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்து நம்மளை பாதிக்காது. நாம் எப்பொழுதும் அவரே நன்றி, எப்பொழுதும் என் துதி என் வாயில இருக்கும்னு சொன்னார் இல்லையா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இந்த அடுத்த வருஷத்துக்கான ரெசல்யூஷன். நம்ம சொல்றோம், நம்ம முடிவு எடுக்கிறோம், எவ்வளோ ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறோம், கொஞ்ச நாள் கழிச்சு அதே மறந்துடுறோம். ஆனா ஸ்பிரிச்சுவல், ஆத்ம ரீதியாக ஒரு ரெசல்யூஷனை நீங்க தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த ரெசல்யூஷன் என்னன்னா, இந்த சங்கீதம் 34ல பார்க்கிறபடி, எப்பொழுதும் நான் ஸ்தோத்தரிப்பேன், எப்பொழுதும் அவருடைய துதி என் வாயில் இருக்கும், நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ். ஏன்னா கர்த்தரிடத்துல நாம் எப்பொழுதும் நோக்கி பார்க்கிறோம். ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, யுக யுகமாய் என் துணையா இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த அருமையான சங்கீதத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்க பார்த்தபடி ஆண்டவரே, நாங்க பரிசுத்தவான்களாய் இருப்பது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், கிறிஸ்துவினால் இருக்கிறோம். நாங்க பாவிகள் ஆண்டவரே, எங்கள் செயல்களிலும் எங்களுடைய மனதிலும். ஆனாலும் நீர் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு எங்களையும் நீர் பிரித்தெடுத்திருக்க, உமக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறீர். நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே உமக்கு பயந்து பயபக்தியுடன் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக வாழ கிருபை செய்தலும். அடுத்த வருஷத்துல எங்களுக்கு என்ன நிகழும் என்பது தெரியாது, நாங்கள் இருப்போமானே தெரியாது. ஆனால் இருக்கிற வரை எப்பொழுதும் நாங்கள் எங்கள் வாயிலிருந்து எப்பொழுதும் நாங்கள் எக்காலத்திலும் உம்மை ஸ்தோத்தரிக்கவும், எப்பொழுதும் எங்கள் நாவில் உமது துதி இருக்கவும் கிருபை செய்தலும். அது மட்டும் இல்லாமல் மற்ற
விசுவாசிகளுக்கு எங்களை ஒரு ஆசீர்வாதமாக மாற்றியுள்ளோம். அவர்களையும் நாங்கள் அழைக்க, உம்மை எங்களோடு சேர்ந்து துதிக்க நீர் கிருபை செய்தலும். நாங்கள் எப்படி உம்முடைய நன்மையான தயையை நாங்கள் ருசி பார்த்தோமோ, அதே போல மற்றவங்களையும் ருசி பார்க்க எங்களை நீர் ஏதுவாகி ஆக்கிடலாம் ஆண்டவரே. நாங்கள் போய் அவங்களிடத்திலும் சொல்ல நீர் கிருபை செய்யலாம். ஓ டேஸ்ட் அண்ட் சீ தட் த லார்ட் இஸ் குட்னு சொல்ல கிருபை செய்தலும். இப்படிப்பட்ட தேவன் கர்த்தர் நல்லவர், நல்லவராகிய கர்த்தரை மற்ற மக்கள் தெரியாத, உண்மை தெரியாத மக்களிடத்துல போய் நாங்கள் அறிவிக்க நீர் கிருபை செய்தலும். நாங்கள் உண்மைக்கென்று ஜீவிக்க நீர் அருள் புரியும் ஆண்டவரே. தாப்பனே, இந்த நல்ல வேலையை நீர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே. இந்த வருஷம் முழுவதும் எங்களோடு நீர் கூட இருந்து இந்த ஃபெலோஷிப்பை நீர் நாங்கள் நடத்த கிருபை செய்திருக்கிறீர். நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய பாதப்படியில் வந்து உமைக்கென்று நாங்கள் ஆண்டவரே நன்றி செலுத்தி உமைக்கென்று வாழவும், உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கவும், ஞானப்பாலை எப்பொழுதும் நாங்கள் அந்த வாஞ்சையை நீர் பருக நீர் கிருபை செய்தலும். வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.